ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம சிக்கன் குழம்புலாம் செய்யும்போது என்ன செய்யணும்னா, கொஞ்சமாட்டு நம்ம கசகசா போட்டு அரைக்கணுங்க. போட்டு அரைச்சிங்கன்னா அந்த சூட்டை வந்து நமக்கு உடம்புல தணிச்சிடும். சிக்கன் வந்து ஏற்கனவே சூடு, இந்த சூட்டை தணிக்கணும்னா கொஞ்சமாக கசகசா போட்டு அரைங்க, சூட்டை தணிச்சிருங்க. குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா திக்னஸும் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க சூட்டையும் குறைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் போட்டிருக்காங்க. அரை ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு தேங்காவை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் கசகசாங்க. கசகசா போட்டுருங்க, நல்ல தின்னமாக இருக்கும். கசகசா போடுங்க, நல்லா திக்னஸாக இருக்குங்க குழம்பு வந்து. நல்லா சூட்டையும் தணிக்கும் உங்களுக்கு. அப்புறமா முந்திரி பருப்புங்க. முந்திரி பருப்பு ஒரு 6 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இதையும் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.